A shell of mass m is rest initially. Initially rest ஆச்சு. ஓகே, நான் என்னன்னு வச்சுக்க போறேன்னா இந்த மாச மொத்தமா ஸ்பிளிட் ஆயிருக்கு 2:1. அப்ப இதை நான் 4m கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். It exploded into 3 fragments having mass in the ratio 2:2:1. அப்போ 5m கூட வச்சுக்கலாம். டோட்டல் மாஸ் 2 + 2 + 1. அது m இத்தனை ரேஷியோவா பிரிஞ்சிருக்கு. நான் இனிஷியல் மாச 5m என்னுடைய கால்குலேஷனுக்கு சிம்பிளா ஆக்கிட்டேன். சரி, if the fragments having equal mass, இது ரெண்டு தான் ஈக்குவல் மாஸ், fly off along mutually perpendicular direction with the speed v. இந்த ரெண்டு ஈக்குவல் மாஸ் vன்ற velocity போயிட்டு இருக்கு. What is the velocity of the third fragment which is smallest mass? சொன்னது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டோ, ஒன்னு 2m moves to the last v, இன்னொன்னு 2m moves to the last v. கிளியரா கொடுத்துருப்பாரு. perpendicular to each other, ரெண்டு பெர்பெண்டிகுலரா போகுது. அப்போ இது ரெண்டுடைய ரிசல்டன்ட் தான் தேர்ட் மாஸ் உடைய வெலாசிட்டியா இருக்கும். சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ரிசல்டன்ட் மொமெண்டம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுட்டோம், மொமெண்டம் அலாங் ஒய் ஆக்சிஸ் போட்டுட்டோம். உனக்கு என்ன கிடைக்கும்? ரிசல்டன்ட் மொமெண்டம் கிடைக்கும். அப்ப ரிசல்டன்ட் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா √of px squared plus py squared. Good. Px is nothing but 2mv the whole squared 4m squared v squared plus py squared is 4m squared v squared. இது ரிசல்டன்ட் மொமெண்டம். ரிசல்டன்ட் மொமெண்டம் எதுடைய மொமெண்டம்? இந்த தேர்ட் மாஸ் உடைய மொமெண்டம் தானே. அந்த தேர்ட் மாசை நம்ம என்னன்னு வச்சுக்கிட்டோம்? இதை 2 வச்சா இது எம்னு வச்சுக்க வேண்டியதானே. m into v dash. What is that v dash? அப்போ தேர்ட் மாஸ் உடைய வெலாசிட்டி. இப்போ இதை என்ன பண்ணலாம்? ரெண்டே ஆட் பண்ணேன்னா 2 times 4m squared v squared which is 8m squared v squared. ரூட் எடுத்தோம்னா 2√2mv. கிளியரா இருக்கா பாரு, mv dash. அப்போ mm கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப v dash will be equal to 2√2v. இது நீ பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். the third mass இது ரிசல்டன்ட் இப்படி போயிருக்காது. ஆக்சுவலா ஆர்டர் நம்ம கால்குலேட் பண்றது ரிசல்டன்ட் கால்குலேட் பண்றோம். இது இந்த டைரக்ஷன் தான் போகும். 2√2v into m. இதுதான் மொமெண்டம் ஆஃப் த தேர்ட் மாஸ். உனக்கு இங்க என்ன அப்ளை பண்ணிருக்கோம்? லாமிஸ் தியரம் பேரு. இந்த லாமிஸ் தியரத்துப்படி ரிசல்டன்ட் will be equal and opposite to the resultant. இதோட ரெண்டு ரிசல்டன்ட் வந்து the third மாஸுக்கு ஈக்குவல். அப்பதான் அந்த டோட்டல் மாஸ் will be, நம்ம என்ன அதை கேபிட்டல் எம்னு கூட வச்சுக்கலாம். அந்த கேபிட்டல் எம் தான் இப்படி பிரிச்சுக்கிறோம், 2m 1m. எப்படி வேணா நம்ம கன்வீனியன்ட். இந்த கேபிட்டல் எம் நம்ம டேட்டால வரல, அதனால ஒரு பண்ண தேவையில்லை. இதான் வெலாசிட்டி ஃபார்ம்.